தொழில்தான் என்ன? கனிமொழி அக்காளின் தொழில்தான் என்ன? மு.க. ஸ்டாலின் தொழில்தான் என்ன? உதயநிதியின் தொழில்தான் என்ன? கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம். பினாமி பெயரில் சாராய தொழிற்சாலை. சந்தேகம் இருக்கா? எல்லா சாராய ஆலைக்கும் ஸ்டாலின் தான் ஓனர். புரியுதா? தெரியுதம்மா? மற்றவங்க எல்லாம் பினாமிங்க. புரியுதா? சாராய வியாபாரி மு.க. ஸ்டாலினே முதல்வர் பதவியை விட்டு ஓடிப்போ. மக்களை கேட்கிறேன், சாராய வியாபாரி முதல்வரா? வெட்கமில்லை, மானமில்லை. கற்புடைய மகளிரை கேட்கிறேன், ஈவேரா பேரன் தமிழக முதல்வரா? ஈவேரா சீடன் தமிழக முதல்வரா? இப்போ ஒருத்தன் பிட்பாக்கெட் எடுக்கிறான், தெருவில் சண்டையும் போடுவான், வீட்லயும் போய் திருடுவான். ஒரு கொலையை பண்ணிவிட்டான். அப்ப நீங்க அவனை திருடன்னு சொல்லுவீங்களா, பிட்பாக்கெட் சொல்லுவீங்களா, கொலைகாரன் சொல்லுவீங்களா? ஸ்டாலின் ஊழல்வாதி தான், அதுல சந்தேகம் இல்லை. கூட்டு பலாத்காரத்துக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்குதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் சாராய வியாபாரியா இருக்கிறதுனால நாம முதல்ல சாராய வியாபாரி ஸ்டாலின் தான் சொல்லணும். செந்தில் பாலாஜிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இவங்க போய் சார்பு போட்டு தோல்ல கை போடுவானா? சம்பந்தம் இருக்குல்ல, அவன் பினாமி, இவன் ஓனர். சாராய வியாபாரி மு.க. ஸ்டாலின் அவர்களே ராஜினாமா செய். இதுதான் நம்ம கோரிக்கை. புரியுதா? சும்மா நான் மேல ஏறி வந்தேன், மேல போங்க ஏசி இருக்கும். மேல வந்தா இந்த கண்ணாடி டோருக்கு அந்த பக்கம் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. 10 பேரையும் பார்த்துக்கிட்டு திரும்பிக்க, இவ்வளவுதான் இருக்காங்க. நீங்க அப்புறமா சொன்னாங்க உள்ள போங்கன்னாங்க. உள்ள போனா ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்ப நான் முதல்ல பார்த்தது 10 தான். இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட்ல ஈடியில அவங்க பார்த்தது ஒரு 1000 கோடி தான். அது வெளியில பார்த்து உள்ளவர்தான். நான் ஒரு கணக்கு சொன்னேன், 50,000 கோடி வருமானம் சொல்றாங்கல்ல கணக்கு கூட 50,000 கோடி வருமானம் சொல்றாங்க. அது மொத்த வியாபாரத்துல எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? 29%. என்னங்க 29% தான் 50,000 கோடி அரசுக்கு வருதுன்னு சொல்றோம். ஒரு வியாபாரம்னா வரி கட்டுற அளவுக்காவது லாபம் இருக்காதா? இருக்குமா? இருக்காது. ஒரு 50,000 கோடி லாபம் இருக்கும்ல. ஆனா டாஸ்மாக்காரன் என்ன சொல்றான்? லாபமே இல்லைங்கிறான். அப்படின்னா 50,000 கோடியை ஸ்டாலின் கொடுத்துறான்னு அர்த்தம். புரியுதா? அப்ப வருஷம் 50,000 கோடி ஸ்டாலினுக்கு வந்துருக்கு. ஒண்ணு. இந்த நல்லா கவனிங்க.
சொல்லணும். ஒரு 40,000 பாட்டு ஒரு சாராய கடைக்கு வருதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு உதாரணம். 40,000 பாட்டு, அதுல 10,000 பாட்டில தான் ஸ்டிக்கர் ஒட்டுவான், 10,000 பாட்டிலுக்கு தான் வரி போடுவான். புரியுதா? 10,000க்கு தான் வரி போடுவான், 30,000 போட மாட்டான். புரியுதா? அப்ப 30,000 வரி இல்லாம 4/3 பங்கு வரி இல்லாம டாஸ்மார்க் கடையில தான் விற்பனை. டாஸ்மார்க் 4,900 7,000 இங்கதான் விற்பனை. கால்வாசிக்கு வரி போட்டது 50,000 கோடி தான். அப்ப வரி போட லாபத்தோட சேர்த்தா 1,00,000 கோடி. மீதி முக்கால் இருக்கு இல்லையா, ஒரு காலுக்கு 1,00,000, அடுத்த காலுக்கு 1,00,000, மூணாவது காலுக்கு 3,00,000 வச்சாங்க. 3,00,000 அங்க இங்க கவனிங்க, அது சும்மா 3,50,000 கோடி. புரியுதா? அப்புறமா இந்த சைடிஸ் விற்கிறான் பாருங்க, முட்டை, வறுத்த கருவாடு, இதுல எல்லாம் ஒரு 15,000 கோடி. அப்போ 3,65,000 கோடி. ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன், 3,65,000 கோடிய மேல இருக்கு, கீழே 360 வருஷம் 365. அப்போ வகுத்தா என்னாவது 1000 கோடி வருது. ஒரு நாளைக்கு மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு டாஸ்மார்க் மூலமா போறது 1000 கோடி. என்ன நம்ப முடியல? இப்போ இந்த சன் டிவில என்ன சொன்னா, கண்டெய்னர்ல போகுது, கண்டெய்னர்ல போகுதுன்னு அவன் சொன்னதே தெரியல. ஆனா அந்த கண்டெய்னருங்கிற கான்செப்ட் யாருக்கு கான்செப்ட்? அது சன் டிவி கான்செப்ட் தான். ஜெயலலிதா போகிறன்னு நிரூபிச்சுட்டாங்க. இந்த கண்டெய்னர் கான்செப்ட் இருக்கு. இப்போ நான் பேக்கரை போட்டு எடுத்துட்டு போறோம்னா நான் என்ன சொல்லுவேன், 4 பேக் எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவரு கூடையில போட்டு கொண்டு போறவராட்டா இவரு என்ன சொல்லுவாரு, 2 கூடை சரியா சொல்லுவாரு. அப்படிதானே? அப்போ இந்த கண்டெய்னருங்கிற கான்செப்ட் திமுக கான்செப்ட். புரியுதா? இப்ப இந்த 1000 கோடி எப்படி போகுது? எப்படிமா கண்டெய்னர்ல போகுது? கண்டெய்னர் யாரு? செந்தில் பாலாஜி. அதுக்குதான் அந்த ஆளுக்கு சால்வை போட்டு இந்த ஆளு தோல்ல கையை போட்டார். புரியுதா? 3,65,000 கோடி. சொல்லுங்க, ஊழல் செய்த மு.க. ஸ்டாலினே ராஜினாமா செய். 3,65,000 கோடி.